படைத்தவன் துணையோடு பரம்பொருள் ஆசியோடு அனைவருக்கும் ஸ்ரீ நலம் ஜோதிடத்தின் அன்பு கலந்த வணக்கம். இன்னைக்கு 79வது சுதந்திர தினம். சுதந்திரத்திற்காக பல தியாகிகள் தன்னுடைய இன்பமான வாழ்வியலை விட்டுவிட்டு நமக்காக போராடி இன்னுயிரை தியாகம் செய்துள்ளார்கள். அவர்களுக்கெல்லாம் முதலில் இறை வணக்கம் செலுத்துவோம். அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, காம லக்கணங்கள் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஏற்கனவே தர்மா அர்த்தாவை பற்றி பார்த்துட்டோம். இப்போ காம லக்கணங்கள். காம லக்கணம் என்றால் மிதுனம், துலாம், கும்பம். இது மூணும் காம லக்கணங்கள். இந்த லக்கணத்தில் பிறந்தவர்கள் பிறர் மனை நோக்கக்கூடாது. இந்த லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு நிறைய தொடர்புகள் ஏற்படும். வணிக ரீதியான ஏற்றங்கள் என்பது சிறப்பாக இருக்கும். ஏன்னா அந்த லக்கணத்தின் சிறப்பு அப்படி. ஆனால் இந்த லக்கணத்தில் பிறந்தவர்கள் என்ன செய்யக்கூடாது என்றால், பிறர் மனை நோக்கக்கூடாது. பிறர் மனை நோக்கின் எப்பேற்பட்ட நல்ல திசைகள் நடந்தாலும் அது மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும். பிறர் மனை நோக்காமல் தொடர்பு ரீதியாக ஒருவருக்கு உதவி செய்து, அதாவது உதவி செய்வதற்கென்று பிறந்த லக்கணங்கள் இந்த லக்கணங்கள். தொடர்பு ரீதியான நபர்கள் ஏற்படும் போது அவர்களுக்கு தன்னலம் கருதாமல் உதவி செய்து இவர்கள் வாழ்வார்களே என்றால், இவர்களுக்கு எப்பேற்பட்ட மோசமான திசைகள் நடந்தாலும் அது நல்லதொரு ஏற்றத்தையே கொடுக்கும். என லக்கணத்தின் சிறப்புகளை அறிந்து அதற்கு தகுந்தாற்போல் நம் வாழ்க்கையை வடிவமைத்து கொண்டோம் என்றால் எப்பேற்பட்ட இன்னல்களிலிருந்து தப்பித்து கொள்ளலாம். பொதுவாகவே அனைத்து லக்கணங்களில் பிறந்தவர்களும் தவறு இழைக்கக்கூடாது. ஆனால் இந்த லக்கணத்தில் பிறந்தவர்கள் பிறர் மனை நோக்கின் அவர்கள் வாழ்வு என்பது வீணாக போய்விடும். அதாவது இந்த லக்கணத்தில் பிறந்தவங்க அடுத்த வீட்டை, அதாவது கள்ளக்காதல் இன்னைக்கெல்லாம் நடக்குது இல்லையா, அந்த மாதிரி நோக்கினார்கள் என்றால் தலைமுறை என்பதற்கும் அந்த சாபம் பாவம் என்பது பிடித்து கொள்ளும். ஒவ்வொரு லக்கணத்திற்கும் உண்டான சிறப்பு என்பது அதுதான். அதை தெரிந்து அறிந்து வாழ்க்கையை அமைத்து கொண்டோம் என்றால் வாழ்க்கை வளமாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்போதும் நலம் ஜோதிடத்துடன் இணைந்தே இருங்கள். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வணக்கம்.